ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்க யூடியூப் சேனல்காரங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூகட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், யூகட் ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே கீழே ப்ளஸ்ன்னு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு நம்ம கேலரியில் இருக்க ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதிலேருந்து ஒரு வீடியோவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கலாம், அன்மியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மியூசிக் சிம்பிள் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நம்ம கேலரிக்குள்ளே இருக்கிற எந்த மியூசிக் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் ஃப்ரம் அப்படின்னு தொட்டிங்கன்னா நம்ம ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கலாம். ஃபைல் மேனேஜரில் போய் எந்த ஃபோல்டரில் எந்த சாங்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த மியூசிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சாங்ஸ் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பாருங்கள், நான் க்ரீன் கலரில் இருக்கிற எஃபெக்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இதில் இருக்கிற எந்த எஃபெக்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டாக ஒரு இன்ட் மார்க் இருக்குது. அது கொடுத்திங்கன்னா ரிமூவ் லாஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும், ரிமூவ் ஆல் எஃபெக்ட்னு இருக்கும். நமக்கு எந்த எஃபெக்ட்டுமே வேணான்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நான் இப்போ ஹேன்னு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணோன்னா அந்த ஹேன்னு நமக்கு வந்துடும். அதை வேணான்னா அதில் இருக்க இன்ட் மார்க்கை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிரும். எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ட்ரெண்டிங், எஃபெக்ட், இமோஜி, ஹார்ட், அந்த மாதிரி நிறைய ஷேப் எல்லாமே நிறைய இருக்கும். நமக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணுமோ அந்த ஸ்டிக்கரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹார்ட்டுக்குள்ளே போயிருக்கேன். ஒரு ஹார்ட் சிம்பிள் நான் தொடுறேன். அதை தொட்டிங்கன்னா நமக்கு மேலே இங்கே வந்துடும், நம்ம வீடியோக்குள்ளே வந்துடும். அதை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஸ்டிக்கர் வேணும்னாலும், ஸ்மைலி இல்லை எந்த ஸ்டிக்கர் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட் சிம்பிள் இருக்கா. இப்போ நான் அது ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா 2, 3, 4 அந்த மாதிரி நமக்கு ஸ்பீடு நிறையா வேணும். ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்குது, அதை ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு வீடியோவோட லென்த் கம்மியாயிரும், ஸ்பீடாக இருக்கும். இதுவே நமக்கு வீடியோ ஸ்லோவாக போகணும் அப்படின்னா மைனஸில் போனீங்கன்னா, லெஃப்ட் சைடு மைனஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோ, நீங்கள் எடுத்த வீடியோ ஸ்லோவாக போகும். அதுதான் ஸ்பீடுங்கிற ஆப்ஷனு. நீங்கள் ஸ்லோவாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதுதான் ஸ்பீடுங்கிற ஆப்ஷனு. இதுலேயே பார்த்திங்கன்னா ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம், எந்த டைப் வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளிப் அப்படின்னு இருக்குது. ஃப்ளிப் பண்ணிக்கலாம், இந்த சைடு அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கலாம் எப்படினாலும். அப்புறம் க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா அதை குட்டியாக க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் பட்டன், வால்யூம் அதிகமாக வேணும்னா வால்யூம் அதிகமாக வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பட்டன் இருக்குது. நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இதில் நம்ம பேசி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஓன் வாய்ஸை இதில் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த யூகட் அப்படிங்கிற ஆப்பில் இருக்குது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு வீடியோ எடிட் பண்ணணுன்னா ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை தொட்டிங்கன்னா சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு ஆட் வரும். இந்த ஆட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சேவ் ஆன வீடியோ நம்மளோட கேலரிக்குள்ளே இருக்கும். வாங்க இப்போ கேலரிக்குள்ளே போய் செக் பண்ணலாம். கேலரிக்குள்ளே போனால் நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்த அந்த வீடியோ இருக்கும். இதை எடுத்து யூடியூப்பில் நாம் அப்லோட் பண்ணிக்கலாம்.
இந்த நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க இந்த வீடியோவை எப்படி வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.